ஹாய்டா குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டோரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு டைமே கிடைக்கல. கிடைக்கிற டைம்லையும் எனக்கு டயர்டாக இருக்கா, அதனால நான் ஸ்டோரி பக்கமே நான் வர்றதில்ல. இப்போ உங்களோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி போடுறேன். இது ரொம்ப பெருசுலாம் கிடையாது, இப்போவே சொல்லிட்டேன். ரொம்ப பெருசுலாம் கிடையாது, வெறும் ஒன் ஷாட் தான், சின்ன ஷாட் தான். ஜிமினுக்கு ஏன்னா வந்து சாரீ அப்சஷன். ஓகேவா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ என்னென்னா வந்து ஒரு கம்பெனி தான். ஒரு கம்பெனியில் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி மீட்டிங் மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேவா, அந்த கம்பெனியில் அப்போ வந்து ஒரு பொண்ணு சொல்லிகிட்ருக்கு. அந்த பொண்ணு பேர் வந்து ஜியா. ஓகேவா. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கு, இதில் வந்து இங்கே வந்து இந்த ஃபைலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து கரெக்டாக இருக்குது, மித்ததெல்லாம் தப்பாக தான் இருக்குது. அப்போது நம்ம எப்போ தான் அந்த டேட்டாஸெல்லாம் வந்து ரெடி பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த மேனேஜர் சொல்கிறாரு, இன்றைக்கி தான் உங்களோட டெட்லைனே. அஸ் அ டீம் லீடராக நீ தான் இதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். அதுக்குள்ளே நாளைக்கு வர உனக்கு டைம் கொடுக்குறேன், நாளைக்கு ஆஃப்டர்நூன் வர டைம் கொடுக்குறேன், இது எல்லாத்தையுமே நீ ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியா சொல்லுது. அப்போ வந்து பக்கத்தில் ராங்கின்னு ஒருத்தவன் இருப்பான். அவன் வந்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுறான். டக்குன்னு சொல்லிட்டு வந்து அவன் எல்லாரையும் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான், டக்குன்னு அவனோட முகத்தை வந்து கவர் பண்ணிக்கிறான். பண்ணால் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டுருக்கும்போது அந்த மவுத்தை கவர் பண்ணவும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவன் என்ன பண்ணுறான், அந்த என்ட்ரன்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கையை நீட்டுறான். அந்த என்ட்ரன்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறான். அப்போ தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் வந்து உள்ளே வர்றாங்க. அப்போ அவங்களோட எல்லாரோட ஐஸும் வந்து அந்த வரவங்களை பார்த்து தான் இருக்குது. அப்போ வந்து பக்கத்தில் வந்து அந்த சாம்னு ஒரு பையன் என்ன பண்ணுறான், இது நம்மளோட செக்ரட்டரி கிம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தா இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. ஜியா சொல்கிறா, ஆமாம் அவள் என்ன ட்ரெஸ்ஸு வியர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ராக்கி சொல்கிறான், என்ன ட்ரெஸ்ஸாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் பாரு எவ்வளோ அழகாக ஒரு ஒரு மாதிரி காடஸஸ் ஆஃப் பியூட்டி மாதிரி இருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு. மேனேஜரும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கும் அந்த ஒயன் வந்து உள்ளே நடந்து வர்றதை பார்த்தோன்னே அவருக்கும் அப்படியே ஹார்ட் பீட்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ஆகுது. எல்லாருமே வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. கண்ணு பிளிங்க் பண்ணுறத கூட மறந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபைனலாக வந்துட்டு அவங்க பக்கத்தில் நின்றுட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அந்த ஒரு மாதிரி பார்க்குறாங்கல்ல. ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லாரையுமே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. வாட்ஸ்அப் கைஸ், என்னாச்சு, எல்லோரும் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கொஞ்சம் இப்படி இது பண்ணிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து மேனேஜர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி அவரோட தொண்டையை வந்து இப்படி சரி பண்ணுறாரு. பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, உங்களை பார்த்துட்டு இருந்தால் அங்கே திரும்பி ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து ராக்கி சொல்கிறான், இங்கே உள்ளவங்க நாங்கள் எல்லாருமே உன்னோட பியூட்டியை பார்த்து ஸ்டன் ஆகி நிற்கிறோம் செக்ரட்டரி கிம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ராக்கி சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணீங்க சிரிச்சிட்டு. அப்போ வந்து ஜியா கேட்குறான், இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் டேவா, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, ஆனால் அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்கிறா. அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இன்றைக்கி எந்த ஸ்பெஷல் டேயும் இல்லை, நான் தான் சும்மா ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த சாரியை வந்து வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் வந்து இன்றைக்கி சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஆஃபீஸ்க்கு, நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து செக்ரட்டரி. அப்போ வந்து அதனால தான் வந்து உங்களை எல்லாருமே பார்க்குறாங்க. இது வந்து கொரியானால யாருக்குமே வந்து சாரீ பற்றி அவ்வளோவா தெரில. ஸோ அப்போ சாம் வந்து சொல்கிறான், நீ ரொம்ப அழகாக கார்ஜியஸாக இருக்க. ஆமாம் தானே மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை பார்த்து சொல்கிறான். ஒரு மாதிரி டீசிங் ஸ்மைலோட சொல்கிறான். அப்போ வந்து மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அவரோட சீக்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிடுச்சுட்டா, ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகிடுச்சு. அப்போ மாதிரி அவர் ரொம்ப ப்ளஷ் ஆகிறாரு. அப்போ வந்து ஆமாம் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தான் சொல்கிறாரு. சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க எல்லாரையுமே பார்த்து. ஒரு மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்லாம் பார்த்து சிரிச்சிட்டு, இந்த காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஓகேவா, இப்போ நான் போகிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ராக்கி சொல்கிறான், நீலாம் ஒர்ரி பண்ணிக்காத, ஏன்னா பாஸ் இன்னைக்கு உன்னை இந்த மாதிரி பார்த்துட்டு அவரும் எங்களை மாதிரியே தான் ஸ்பீச்லெஸ்ஸாக ஆயிடுவார். உன்னோட பியூட்டிக்கு முன்னாடி அவர்னால உன்னை எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறுன்னு உங்களோட அந்த சாரோட உங்கள் சிஇஓட ரூமுக்கு வந்து போகிறீங்க. அப்போ வந்து
ஆ அப்போ வந்து திரும்ப டக்குனு கொஞ்சம் போயிட்டு திரும்ப நீங்க என்ன பண்ணீங்க, மேனேஜர திரும்பி பார்த்துட்டு, ஆ "நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? மீட்டிங்க்கு வந்து இது எல்லாமே தேவைப்படுது." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவரு, "அ ஆ நான் பண்ணிட்டேன். உங்கள்ட்ட இப்ப நான் காட்டணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து உங்கள பத்தி கேட்குறாரு. நீங்க வந்து, இல்ல பிரச்சனை இல்ல. நீங்க மீட்டிங் அப்போ வந்து அத பிரசன்ட் பண்ணா மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, "இப்ப நான் போறேன். நீங்க உங்க உங்க ஒர்க்ஸ்லாம் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அப்போ வந்து போனதுக்கப்புறம் அந்த நீங்க போயிட்டீங்க. அப்போ வந்து அம் சாம் வந்து சொல்றான், "நான் பார்க்கணும். ஒய்யன பார்த்தோனே சார் என்ன மாரி ரியாக்ஷன் குடுக்குறான்னு நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நல்லாவே தெரியுது. அவரும் நம்மள மாரியே ஸ்டன் ஆயி தான் நிப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அ சாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அ மேனேஜர் என்ன பண்ணாரு, மேனேஜர் வந்து ஒரு மாரி இருக்கு. டக்குனு சும்மா இப்போ நீங்க அவள பார்க்குறத விட்டுட்டு உங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லன்னா நான் உங்க எல்லாரையுமே ஃபயர் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து சொல்றாரு. அப்போ வந்து ஜியா சொல்றா, ஒண்ணும் இல்ல. அவருக்கு வந்து பாஸ பார்த்து ஜெலஸ் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு அ வந்து ஜியா சொல்றா. அப்போ வந்து சாம் சொல்றான், அம் "எனக்கும் தெர்ல. செக்ரட்டரி கிம்க்கு தெரியுமா என்னன்னு தெர்ல. நம்ம மேனேஜருக்கும் அவங்க மேல க்ரஷ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அம் அப்போ வந்து ராக்கி சொல்றான், "பாவம் நம்ம மேனேஜர். எனக்கு அவர பார்த்தாலே பாவமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜியா சொல்றா, "மூடிட்டு உன் வேலைய பார்றா. ஆ அவரு அவர் விட் அவரே அவரே உன்னைய பாவம் பார்த்தனால தான் நீ இந்த வேலையில இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்றா. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அவங்க அந்த ரூம்குள்ள போயிட்டீங்க. அங்க பார்த்தா கன்ஃப்யூஸ்டா இருக்கு. ஏன்னா, அங்க வந்து அ ஜிமின் வந்து இல்ல, அவரோட ஃபோன் மட்டும் தான் இருக்கு. அவர காணோம். அப்ப நீங்க "எங்க போயிட்டாரு அவரு?" அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, அந்த டெஸ்க் கிட்ட போயிட்டு, அவங்களோட டெஸ்க் கிட்ட போயிட்டு உங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து, ஐயோ! தெரியாத்தனமா இந்த சாரிய கட்டிட்டு வந்துட்டோம் போல. ஹ ராங் டிசிஷன் தான். ஏன்னா, இப்போ எப்படி இத அறுந்து விழுந்தா கூட என்னால திரும்ப இத ரீஅரேஞ்ச் பண்றதே ரொம்ப கஷ்டம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. அப்போ தான் அந்த ஃபைல்ஸ வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜிமின் என்ன பண்றாங்க, பாத்ரூம்லேருந்து அப்பதான் வெளிய வர்றாங்க. அப்போ வந்து அவரோட ஐஸ் வந்து உங்களோட பேக் ஃபிகர தான் பாக்குது. நீங்க வந்து முன்னாடி பாத்தாப்ல நிக்கிறீங்கல்ல. ஸோ, அத பாத்துட்டு ஒரு மாரி ஸ்டன் ஆயிட்டு ஒரு மாரி அவர் வந்து கல்ப் அடிக்கிறாரு. அப்படியே அந்த சாலிவாவ வந்து உள்ள முழுங்குவோம்ல, அது மாரி பண்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, டக்குனு உங்களோட ஒரு பேப்பர் வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ, நீங்க என்ன பண்றீங்க, அத எடுக்கிறதுக்காக கீழ பெண்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வந்து உங்க பின்னாடி தெரியுது. ஸோ, நீங்க என்ன பண்றீங்க, எந்திரிச்சு பாக்குறீங்க. பாத்தா வந்து ஜிமின் தான். ஸோ, நீங்க என்ன பண்றீங்க, எந்திரிச்சுட்டு அவர் முன்னாடி அப்படியே நீங்க பேப்பர் வச்சுட்டு அப்படி வேவ் பண்றீங்க. பண்ணா அவர் அப்பதான் வந்து அவரோட இதுக்கு வராரு. குட் மார்னிங் சார்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்பதான் வந்து அவர் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, அ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஒரு மாரி ஆக்வர்டா பார்க்குறாரு. திரும்பவும் அவர் வந்து உங்கள ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு, "ஆ நீ நீ என்ன வேர் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்க, "ஏன் பார்த்தா தெரியலையா? க்ளோத்ஸ் தான் வேர் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா சொல்றீங்க. அவட, "இது என்ன கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸு? ஆ உனக்கு தான் தெரியும்ல, ஃபார்மல்ஸ் மட்டும் தான் இந்த ஆஃபீஸ்ல வந்து அலோவ்டுன்னு. ஆனா இது என்ன நீ ட்ரெஸ் போட்டிருக்க? ஒரு மாரி இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கே என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாரி கன்ஃப்யூஷன்ல கேட்குறாரு. அப்ப நீங்க சொல்றீங்க, "ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இதுவும் நார்மல் வேர் தான். அப்புறம் இது ஒண்ணும் ட்ரெஸ் இல்ல. இது சாரி" அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, ஒரு மாரி ஆட்டிட்யூடா சொல்லிட்டு என்ன பண்றீங்க, அப்படி மூஞ்ச திருப்பிக்கிறீங்க. நீங்க வந்து எப்பவுமே உங்க பாஸ் கிட்ட வந்து இந்த மாரி தான் இருப்பீங்க. ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அப்போ வந்து நீங்க அந்த மாரி சொல்லவும் அவர் என்ன பண்றாரு, பார்த்துட்டு என்னமோ ஒண்ணு. ஆனா நீ எதுக்கு இப்ப நீ இத அவாய்ட் பண்ணியிருக்க? ஆ அ ஏன்னா இப்போ ஆஃபீஸ்ல உள்ள எல்லாருமே உன்ன தானே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து நீங்க அப்படியே நோஸ வந்து ஸ்க்ரன்ச் பண்ணிட்டு, "ஏன் அதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்குறீங்க. இவர் என்ன பண்றாரு, "இதுக்கு மேல இதுட்ட பேச முடியாது" அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஒரு மாரி சைன் பண்ணிட்டு அவரோட சேருக்கு போயிறாரு. நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஹேர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபிளிப் பண்ணிட்டு ட்ராமேட்டிக்கலா ஃபிளிப் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, உங்களோட சேர்ல உட்காந்துட்டு அவங்களோட ஒர்க் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு உங்கள அறியாமயே தெரியுது. ஜிமின் வந்து அவரோட ஐஸ் வந்து அப்பப்போ உங்களையே தான் பார்த்துட்டுருக்கு. அவர்னால அவரோட ஒர்க்ல வந்து ஃபோக்கஸே பண்ண முடில. உங்களையும் அவர்னால பார்க்காமயே இருக்க முடில. இது வந்து உங்களுக்கும் ஒரு மாரி தெரியுது. ஏன்னா நீங்க உங்களுக்கே தெரியும். நீங்க எதுக்காக இது பண்றீங்க? எதனால இன்னைக்கு வந்து நீங்க சாரி வேர் பண்றதா நீங்க வந்து முடிவெடுத்தீங்க? ஏன்னா நைட் ஃபுல்லா உங்களுக்கு சாரியே வேர் பண்ண தெரியாது. நைட்டு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப நெறைய அந்த YouTubeல டுட்டோரியல்ஸ் பார்த்து அந்த மாரி தான் நீங்க வந்து வேர் பண்ணியிருப்பீங்க. அப்படியும் உங்களுக்கு தெரியல உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் எல்லாத்தையுமே கேட்டு அந்த மாரி தான் வேர் பண்ணியிருப்பீங்க. அது நீங்க வந்து ஒரு இன்டென்ஷியலா தான் அத வந்து வேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து நீங்க டக்குனு வந்து ஜிமின பார்க்குறீங்க. பார்த்தா அவர் என்ன பண்றாரு, நீங்க பார்க்குறது தெரியும். டக்குனு அ ஒர்க் பண்ற மாரி அந்த மாரி நடிக்கிறாரு. ஸோ எங்களுக்கு வந்து நீங்க புரிஞ்சுட்டு ஒரு மாரி நம்மட்ட சிரிச்சுட்டு என்ன பண்றீங்க, நீங்க வந்து உங்களோட அ அ கம்ப்யூட்டர்ல வந்து சிஸ்டம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து ம்.
அப்போ அந்த மாரி பண்ணிட்டுருக்கும்போது என்ன பண்றாரு, டக்குன்னு அவர் கேட்குறாரு, "ஆ உங்களோட இந்தியால எல்லாருமே எல்லா கேர்ல்ஸுமே வந்து சாரி தான் வேர் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கேட்குறாரு. நீங்க அவர வந்து மாரி கம்ப்ளீட் ஒரு மாரி சர்ப்ரைஸா பார்க்குறீங்க. ஏன்னா அவருக்கு இத பத்தி இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா கொஸ்டின்லாம் கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ம் ஆமா. இது வந்து இந்தியாவோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான். அப்புறம் மோஸ்ட்லி மேரிட் கேர்ல்ஸ் தான் இதுதான் வேர் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம இது ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல ஸோ வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றீங்க. மோஸ்ட்லி வந்து மேரிட் கேர்ல்ஸ் தான் வேர் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ சொல்றாரு, "ஓ! பரவால்ல. சாரி நல்லா பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப நீங்க கேட்குறீங்க, "சாரி மட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கேட்குறீங்க. அவர் டக்குனு, என்ன?" அப்படின்னு பார்க்குறாரு. "இல்ல, இல்ல. அ இந்த இல்ல சாரி வியர் பண்ணியிருக்க வுமனும் அழகா தான் இருப்பாங்கல்ல. அப்போ அப்படி உங்களுக்கு அவங்க ஒண்ணும் அழகா தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அவர் என்ன பண்றாரு, அவரோட ஐஸ வந்து ஒரு மாதிரி இப்படி பண்றாரு. பம்பர் ஸ்டிக் அந்த மாரி வைக்கிறாரு. அப்போ வந்து அப்படியே முடிஞ்சிருது. அப்போ வந்து நீங்க வந்து அப்புறம் அந்த மீட்டிங் இருக்குல்ல, அந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் ஆகுது. நீங்க உள்ள போகும்போது எல்லாரும் உங்கள இன்னும் அந்த அமேஸ்டு லுக்கா தான் எல்லாருமே உங்கள பார்க்குறாங்க. நீங்க உள்ள போனோனே. அம் ஜிமின் வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாரு. எல்லாரும் உங்கள பார்க்குறதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு வந்து ஒரு மாரி ஜெலஸ் ஆகுது. ஏன்னா அவருக்கு வந்து அவருக்கும் உங்க மேல ஒரு இது இருக்கு. கன்சர்ன் இருக்கு தான். ஆனா வந்து எப்பவுமே அத வந்து இக்னோர் பண்ணிருவாரு. நீங்க வந்து அவரோட டைப் கிடையாதோ! அப்டின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாரி இக்னோர் பண்ணிருவாரு. ஆனா இன்னைக்கு அவரால அவரோட ஹார்ட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அவர் என்ன பண்றாரு, அவரையே அறியாம ஒரு மாரி பார்த்துட்டுருக்காரு. அப்போ வந்து ராக்கி சொல்றான், "செக்ரட்டரி கிம், நான் நிஜமா சொல்றேன். இன்னைக்கு நீங்க எல்லா பாய்ஸோட பிரீத்தையுமே நீங்க வந்து நிப்பாட்டிட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்க ஸ்டன்னிங்கா இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்து சொல்றாங்க. ஜிமின் என்ன பண்றாரு, அவர் ஒரு மாரி அப்படியே மொறைக்கிறாரு. இத பார்த்தோனே அவன் என்ன பண்ணிட்டான், சைலண்ட் ஆயிட்டான். ஆனா ஆனா இன்னொரு ஆளும் அவர ஒரு மாரி சைலன்ட்டா ஒரு டெத் கிளேர் விட்டுட்டு இருக்காங்க அந்த ராக்கிய பார்த்து. அது உங்களுக்கு யாருன்னு தெரியும். அப்போ வந்து ஜிமின் சொல்றாரு, இப்ப நம்ம மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து ம் அந்த ஆனா அந்த மேனேஜர் வந்து மேனேஜரோட ஐஸ் ஃபுல்லாவுமே வந்து உங்கள பார்த்தாப்புல தான் இருக்கு. அப்போ வந்து சாமும், ஜியாவும் என்ன பண்றாரு, அவங்க மாத்தி மாத்தி பார்த்துட்டு என்ன பண்றாரு, சாம் வந்து டக்குனு அவரோட எல்போவ வச்சுட்டு அப்படி மேனேஜர வந்து இப்படி இது பண்றாரு, தட்டுறாரு. அவரோட அந்த ட்ரீம் லேண்ட்லேருந்து எந்திரிச்சு வர சொல்லிட்டு, அந்த மாரி தட்டுறாரு. ஆனா, அப்பதான் வந்து அந்த மேனேஜர் வந்து அந்த கான்ஷியஸ்க்கே வர்றாரு. வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஐம் சாரி, லெட்ஸ் ஸ்டார்ட் த பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இது பண்றாரு. என் அ என் அ நீங்க வந்து ஜிமின் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து அப்போ ஜிமினுக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி வந்து ஹார்ட்லாம் வந்து ஒரு இதுலயே இல்ல. ரொம்ப மாரி பீட்டிங் ஆகுது. உங்களோட அந்த பல்லு சொல்லுவாங்கல்ல, சாரியோட முந்தான, அது வந்து இப்படி எடுத்து போட்டுட்டு தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்து அது வந்து அ ஜிமினோட லேப்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. நீங்க வந்து அத கவனிக்கல. உங்களுக்கு அது தெரியல. அப்போ வந்து இது அவரோட லேப்ல பிளேஸ் ஆகும்போது, அவரையே அறியாம ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு அத பார்க்கும்போது. நீங்க என்ன பண்றீங்க, டக்குனு உங்க நீங்க ஹேர் வந்து ஃபுல்லா ஃப்ரீ ஹேர் மாரி தான் விட்டுருப்பீங்க. ஸோ வந்து அந்த சாய் பல்லவி லுக் அது மாரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ வந்து அ நீங்க என்ன பண்றீங்க, டக்குனு அந்த ஹேர வந்து இப்டி இந்த பக்கம் இப்டி எடுத்து போனா, அது வந்து அ ஜிமின் ஃபேஸ்ல வந்து இதாகுது. ஐம் சாரி சார்" அப்டின்னு சொல்லி நீங்க வந்து சொல்றீங்க. அப்போ வந்து ஜிமின் என்ன பண்ணாரு, அப்டியே கண்ண இறுக்கி மூடிட்டு, "கோவப்படவே கூடாது" அப்டின்னு சொல்ட்டு பார்த்தா நீங்க என்ன பண்ணீங்க, உங்களோட ஹேர தூக்கி அப்டியே இந்த ஃபுல் ஹேரையும் ஃபுல்லா மடிச்சு முன்னாடி போட்டுக்குவோம்ல, அந்த மாரி போட்டுக்கிறீங்க. போட்டோனே உங்களோட பேக் வந்து அந்த நீங்க போட்டிருக்க ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ்டா தான் இருக்கும் பேக்கு. ஸோ அவர் என்ன பண்றாரு, அது அவருக்கு தெரியுது. அவருக்கு வந்து அது ஏதோ செய்யுது. அவருக்கு உடம்புக்குள்ள ஏதோ செய்யுது. அவரோட சீக்லாம் வந்து ஒரு மாரி ரெட் ஆயிடுச்சு அந்த வியூவ பார்த்து. ஏன்னா நீங்க வந்து அவர் பக்கத்துல தானே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, "வெயிட் அ மினிட்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க, "மேனேஜர்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க, எந்திரிச்சு அவர் பக்கத்துல போறீங்க. அவரும் என்ன பண்றாரு, சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, பக்கத்துல போயிட்டு, சார் உங்களோட ஐடியா வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கு. நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்றதும் அவ்ளோ அழகா இருக்கு. ரொம்ப எல்லா ஒரு இதையுமே இது பண்றீங்க. ஆனா ஒரு லிட்டில் சஜஷன் சார். நம்ம வந்து இதில வந்து இந்த மாரி சேஞ்சஸ்லாம் பண்ணோம்னா, அ இது வந்து இன்னும் அமேசிங்கா இருக்கும். அ இதனால நம்ம கொஞ்சம் காஸ்ட்டையும் வந்து ரெட்யூஸ் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசன்ட் பண்ணதுலேருந்து நீங்க அந்த ஃபைல் இருக்கும்ல, அதில வந்து அத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவரும் என்ன பண்றாரு, உங்ககிட்ட அந்த ஃபைல கொஞ்சம் அப்படி கிட்ட போயி இப்படி காட்டி 2 பேருமே அந்த ஃபைல்ல நின்டு இப்படி இது பண்ணிட்டுருக்கீங்க. ஜெமினிக்கா இத பார்த்தோனே அப்படியே அவருக்கு அப்படியே கையெல்லாம் மாறி அப்படியே முறுக்கிட்டு ரொம்ப இது பண்றாரு. ரொம்ப ஒரு மாரி பொசசிவ்வா இருக்கு.
நீங்க 2 பேரும் அந்த பக்கத்துல நின்னுட்டு, அப்டி சொல்லிட்டு அந்த மாரி பொசசிவ்வா இருக்கு. மேனேஜருக்குமே அதேதான். அவருக்குமே ஒரு மாதிரி நீங்க பக்கத்துல நின்னு இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, அவருக்கும் ஒரு மாரி ஹார்ட் பீட்லாம் எகுறுது. ஜிம்மிக்கு வந்து அது புடிக்கல. அப்ப என்ன ஆனா இதெல்லாமே அங்க உள்ள சாமு, ராக்கி, ஜியா எல்லாருமே வந்து இந்த ஷோவ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறத வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜியான் சொல் இது ஜிமின் சொல்றாரு. இப்போ எல்லாரும் அவர் என்ன சொல்றான்னு ஃபர்ஸ்ட் அத நம்ம கேட்கலாம். ஓகேவா? மிஸ் ஒயன், நீங்க அப்புறமாட்டிக்கு நீங்க அந்த சேஞ்சஸ்லாம் நீங்க வந்து லேட்டரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, அவர ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா பார்த்துட்டு, ஆனா சார் அப்படின்னு, நான் தான் சொல்றது சொல்லிட்டேன்ல அவ்வளோதான். பேசாம வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ட்டாங்க. நீங்களும் என்ன பண்ணீங்க, உங்க சீட்ல போயிட்டு அமைதியா உட்காந்துட்டீங்க. அப்புறம் அப்படியே அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிருது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட ஆஃபீஸ் ஆஃபீஸ் பக்கம் நீங்க வந்து போறீங்க. போயிட்டு என்ன பண்றீங்க, அந்த அம் அப்போ பார்த்தா வந்து இன்னைக்கு வந்து ஜிமின் இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா தான் இது பண்ணிட்டுருக்காரு. அது அவருக்கே தெரியுது. அப்போ வந்து நீங்க சொல்றீங்க, சரி சார், நான் உங்களுக்கு போயிட்டு ஒரு காஃபி எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, அந்த ஃபைல வச்சுட்டு அப்படி போகும்போது, என்ன நீங்க வந்து போறீங்க. அவர் வந்து உங்கள ஸ்டாப் பண்ண போறாரு. அ உங்கள கூப்பிட போறாரு. அப்ப நீங்க என்ன திரும்பி என்ன கேட்குறீங்க, "வேற எதுவும் வேணுமா சார்?" அப்படின்னு. "அ இல்ல. ஆனா இது வெளிய போம்போது இத நீ போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அ அவரோட ஒரு கோட் எடுத்து குடுக்குறாரு. அதோட குடுக்கவும் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன பண்றீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, வெளிய அந்த போயிட்டீங்க. வெளிய போறீங்க. ஆனா, உங்களால உங்களோட ஸ்மைல வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ அவர் என்ன இருக்கிறாரு, என்ன ஆச்சு எனக்கு? லூஸ் மாரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரோட டெஸ்க்ல போய் உட்காந்துட்டு, அம் அப்படியே பேசாம உட்காந்து அவரோட இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அவரோட அந்த டெஸ்க்ல வந்து உங்களோட சாரில உள்ள அந்த கிளிட்டர்ஸ்லாம் வந்து ஒரு மாரி கிடக்கு. அத பார்த்தோனே அவருக்குள்ளேயே சிரிச்சுட்டு, அந்த பிலாங்ஸ் டூ த ஏரியா அப்படின்னு இருக்கும்ல ஒரு மாதிரி. அது மாரி நெனச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து இந்த மாரி இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து வெளிய வந்துட்டீங்க. வெளிய வந்துட்டு போடும்போது அப்போ ஜியா வந்து சொல்லிட்டு இருக்கா, "நானும் சாரி வாங்கலான்னு ஒரு பிளானிங்ல இருக்கேன். எனக்கும் ஒரு சாரி வாங்கி நானும் இந்த மாரி வேர் பண்ணிட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து சாம் சொல்றான், "ஆனா டவுட்டு தான். நீ வந்து செக்ரட்டரி கிம் மாதிரி நீயும் அழகா இருப்பேன்னு நெனச்சேன்னா அது டவுட்டு தான்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றா, டக்குன்னு அவன அடிச்சுட்டு அ அவட அடிக்கிறா. அதோட பார்த்தா அவர் சொல்றாரு, சாம் சொல்றான், "என்ன உண்மைய தானே சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அதோட என்ன பண்றா, ஜியா ஒரு மாதிரி மொறைக்கிறா. மொறச்சுட்டு அப்ப வந்து ராக்கி சொல்றா, "கைஸ் அங்க பாருங்களேன், மேனேஜரையும், செக்ரட்டரியும்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்க ஒரு 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து ஜியா சொல்றா, உங்களுக்கெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு பாஸுக்கும் வந்து ஒயன பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க பார்த்தீங்களா? அவரு வந்து செக்ரட்டரி கிம்மும் ஒய்யனும் அங்க பேசிட்டு இருக்கும்போது, மீட்டிங் ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது, அவர் எவ்வளோ கோவமா இருந்தாரு, எப்படி ரியாக்ட் பண்ணாரு, அதெல்லாம் பார்க்க தானே செஞ்சீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து அவங்க 2 பேர்ட்டயும் கேட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து ராக்கி சொல்றா, ம் அது ஒண்ணும் இல்ல. அவருக்கு எனி டைம் வந்து அ அவரோட க அவரோட கண்ணு வந்து ஒயன் மேல தான் இருக்கும். ஆனா, அதே நேரத்தில மேனேஜர் வந்து ஒயன்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, மேனேஜர் வந்து அத ட்ராப் பண்ணிறணும். ஏன்னா, பாஸ் வந்து அது நடக்கிறதுக்கு விடவே மாட்டார். வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜெயா சொல்றா, "ஆனா அப்பலாம் இருக்கக்கூடாதுல்ல. மேனேஜருக்கும் ஒயன் மேல க்ரஷ் இருக்குல்ல. ரொம்ப நாளா அவர் வந்து க்ரஷ் வச்சிருக்காரு. ஸோ வந்து அவரும் நான் வந்து அவர நான் தான் இருந்தா அவர போயிட்டு கிட்ட போய் கன்ஃபெஸ் பண்ணிருங்க அப்படின்னு நான் சொல்லிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து அம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த இந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குனு வந்து பக்கத்துல இருந்துட்டு சாம் சொல்றான், "ஏய் சீரியஸா சொல்லிட்டு இருக்க? அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவா? பாவம் தானே அவரு." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜியா சொல்றா, "ஆஹா, இப்படி அவரா ஒரு இதுல இருக்கிறதுக்கு அப்படி ப்ரொப்போஸ் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணாவாச்சும் அவர் கொஞ்சம் மைண்ட மாத்திட்டு மூவ் ஆன் ஆகிருவாங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது, இங்கிட்டு வந்து உங்களோடையும் மேனேஜரோட கான்வர்சேஷன பார்ப்போம். அப்ப நீங்க சொல்றீங்க, "சார் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்களோட பிரசன்டேஷன் நிஜமாவே கொஞ்சம் பிரில்லியன்ட்டா இருந்துச்சு. அம் அதனால தான் நான் வந்து நெனச்சேன், இத கொஞ்சம் ஆட் பண்ணா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனச்சு தான் நான் இத சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மேனேஜர் சொல்றாரு, "இருந்தாலும் நீங்க யாருனாலயும் அத வந்து டினி பண்ணவே முடியாது. உங்களோட ஒர்க் வந்து எப்பவுமே நீங்க பண்ற சேஞ்சஸ் வந்து எப்பவுமே அத வந்து இன்னும் நல்லா ஆக்கி குடுக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அவளும் நீங்க என்ன பண்ணீங்க, சிரிச்சுட்டு, நீங்க சொல்றது கரெக்ட்டான்னு தெரியல. எனிவே தேங்க் யூ சார்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து
அ மேனேஜர் சொல்றாரு, பை த வே எனக்கு நிஜமாவே தெரியல. நீங்க வந்து இந்த இந்தியன் அட்டையர்ல வந்து இவ்ளோ அழகா இருப்பீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, உங்கள பார்த்தபடி உங்கள பார்த்துட்டு இந்த மாரி சொல்றாரு. அப்போ வந்து டக்குனு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல. நீங்க அழகா இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸுல. ஐ மீன் நீங்க எல்லா ட்ரெஸ்லயுமே அழகா இருப்பீங்க. ஆனா இந்த இந்த சாரீல வந்து உங்களோட பியூட்டி வந்து அனதர் லெவல்ல அழகா இருக்கு அப்படின்னு நீங்க சிரிச்சுட்டே தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு மாரி சிரிச்சுட்டே சொல்றீங்க. அப்போ வந்து அ உங்களுக்கு வந்து மெசேஜ் வருது. ஒரு மாரி டெக்ஸ்ட் மெசேஜ். அதில பார்த்தா பேசி முடிச்சுட்டேன்னா, இப்ப எனக்கு காஃபி வேணும். எடுத்துட்டு ஒழுங்கா என் ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, கேபின்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யாருன்னா ஜிமின்ட்ட இருந்து தான். அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஐய்யயோ! காஃபி வேணுமேன்னு. இப்ப நான் போகணும். அவங்கள நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடுறீங்க, போயிடுறீங்க. அ காஃபி எடுத்துட்டு போயிடுறீங்க. அப்போ வந்து சார் உங்களோட காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வைக்கிறீங்க. அவரு கேட்குறாரு, உனக்கு 15 மினிட்ஸா? ஒரு காஃபி எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு 15 மினிட்ஸா? அப்படின்னு. இல்ல சார் நான் வந்து மேனேஜர் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்ன பண்றாரு, ஒரு மாரி ஐஸ வந்து ரோல் பண்ணிட்டு, ம் கம்பெனியோட கம்பெனியோட லாஸ்ட் இயர் உள்ள ரெக்கார்ட் எல்லாத்தையுமே எனக்கு வந்து எடுத்துட்டு வா. எல்லாத்தையுமே என்னோட இது பண்ணு. அப்புறம் வந்து இந்த போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இத வந்து நீ மெயில் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காப்பீஸ் வந்து குடுக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இது பண்ணிட்டு ஆம் அ ஓகே சொல்லிட்டு அந்த மாரி திரும்ப போறீங்க. பார்த்தா அவரோட அந்த பெஞ்ச்ல வந்து அவரோட அந்த இது இருக்கும்ல, அந்த முன்னாடி ஒண்ணு, அது என்னமோ ஒண்ணு. அதுல வந்து உள்ள ஒரு ஆணியா அது ஏதோ சம்திங் இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா, உங்களோட அந்த முந்தானெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து அது கொஞ்சம் மாட்டிக்கிச்சு. மாட்டிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, அது தெரியாம நீங்க வந்து திரும்பிடுறீங்க. திரும்புன வேகத்துக்கு அத புடிச்சு இழுத்ததுல உங்களோட சேஃப்டி பின் வந்து ஓப்பன் ஆகி, அப்படியே அந்த சாரி வந்து அப்படி முன்னாடி வந்து விழுந்துருச்சு. நீங்க டக்குனு என்ன பண்ணீங்க, உங்களோட செஸ்ட்ட வந்து இப்படி கவர் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ வந்து ஜிமின் என்ன "ஏய் நீ ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாரி அசிங்கமா ஆயிருச்சு. நீங்க என்ன பண்ணீங்க, உங்க ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, "சார் அந்த அந்த சாரி கொஞ்சம் அதுலருந்து எடுத்து தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த பல்லுவ வந்து எடுத்து தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்குறீங்க. அவருக்கு புரியல. சாரி ஸ்டக் ஆயிடுச்சு ஓகே. பல்லுனா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்க எத பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியவே இல்ல. அந்த முந்தான அதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ என்ன பண்ணாரு, அவர் ஒரு மாரி கன்ஃப்யூஷனா இருக்காரு. அவரோட "பல்லுவா? ஆ யூ மீன் திஸ் சாரி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரோட அதுதான் கொஞ்சம் வேகமா எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து புடிச்சுட்டு கேட்குறீங்க. அவர் என்ன பண்றாரு, அத வந்து அந்த டீடச் பண்ணுவோம்ல, அதுலேருந்து அந்த மாரி எடுக்குறாரு அந்த இதுலேருந்து. முடிஞ்சுச்சு. இப்ப நீ ஓகேவா? அப்படின்னு. நீங்க என்ன பண்றீங்க, எடுத்துட்டு இல்ல என்னோட சாரி ஃபுல்லாவுமே ஓப்பன் ஆயிருச்சு. அந்த பின்னும் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அந்த பின் வந்து இப்டி ஓப்பன் ஆயிருக்கும்ல, அத வந்து சொல்றீங்க. அப்ப என்ன பண்றாரு, ஆ "அப்படியா? அச்சச்சோ! இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. "என்னால தனியாலாம் பின் பண்ண முடியாது. எனக்கு ஹெல்ப் வேணும்." அப்படின்னு. "ஹெல்ப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாரி ஷாக் கேட்குறாரு. ஆமா." அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, "இங்கேயே வா" அப்படின்னு. "இங்கேயா?" அப்படின்னு. "இங்க இல்ல. என்னோட அ இங்க அந்த ஷோல்டர் கிட்ட அந்த மாரி சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணி கேட்குறீங்க. அவர் என்ன பண்றாரு, லைட்டா அவரோட ஹேர இது பண்ணிட்டு என்ன பண்றாரு, உங்ககிட்ட வந்துட்டு உங்க ஹேர இப்டி தள்ளிட்டு என்ன பண்றாரு, அந்த இடத்துல அந்த சாரிய வச்சுட்டு பின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது வந்து டக்குனு அந்த மாட்டவே மாட்டாதுல. அந்த மாரி இருக்கு. அப்ப கேட்குறாரு, "இதுதான் உன்னால பண்ண முடியலல்ல. உன்னால தான் ஒழுங்கா ஒரு சாரி வேர் பண்ண முடியலல்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே நீங்க சொல்லுங்க, "எனக்கு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்றத விட்டுட்டு, சொன்னத செய்யுங்க. மொத நீங்க இத பின் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பார்த்தா அவர் என்ன பண்ணாரு, கடைசியா எப்படியோ இது பண்ணி ஒரு வழியா அத பின் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு, முடிஞ்சுச்சு." அப்படின்னு. அவரோட தேங்க் காட் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. அதோட அவர் என்ன பண்றாரு உங்கள பார்த்துட்டு, "உனக்கு நீ வந்து சொல்லப்போனா எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். காட் ஒண்ணும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல." அப்படின்னு. நீங்க என்ன பண்ணீங்க, அவர பார்த்து சிரிச்சுட்டு, "தேங்க் யூ சோ மச் பாஸ் போதுமா?" அப்படின்னு. அதோட என்ன பண்றாரு, "டு பி ஹானஸ்ட் இந்த சாரி நிஜமாவே உனக்கு நல்லாயிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரோட சேர் கிட்ட போயிட்டு உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு என்ன பண்ணா, அவரோட அந்த சீக்ஸ்லாம் வந்து ஒரு மாரி ரெட் ஆயிடுச்சு. அதோட நீங்க என்ன பண்றீங்க, சிரிச்சுட்டு என்ன பண்றீங்க, உங்களோட ஏரியா இருக்கும்ல, அந்த சைடு நீங்க போயிட்டு உட்காந்துட்டீங்க. உட்காந்துட்டு உங்களோட ஒர்க்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்ருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு மாரி உங்களுக்குள்ளேயே ஒரு மாரி சிரிப்பு வருது. அவர வந்து அ உங்களுக்கு அவர இப்ப பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டுருப்பாரு, அந்த மாரி பார்க்கணும்னு தோணுது. அப்போ வந்து அவரு என்ன பண்றாரு, அவரோட மைண்ட்லயே இல்ல. நீங்க அவர பார்க்குறத விட அவர் வந்து உங்கள இன்னும் பார்த்துட்ருக்கிறாரு. அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் மூமெண்ட்ஸா இருக்கு. அந்த மாரி அவர் பார்த்துட்ருக்கிறது ஒரு மாதிரி அது ஒரு ஹெவன்லி ஃபீலிங்கா இருக்கும்ல, அது மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அ அதெல்லாம் நெனச்சு சிரிச்சுட்ருக்கீங்க. அப்போ வந்து
அப்போ வந்து அவரும் அப்பப்போ உங்கள பார்த்துட்டே இருக்கிறாரு. இது சொல்லப்போனா அவருக்கு உங்களோட சாரி வந்து ஒரு மாரி வீக்னஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் அவர் எவ்வளோ டெரரா இருப்பாரு. அ இப்போ வந்து அப்படியே அந்த ஈவ்னிங் மாரி ஆயிடுச்சு. அப்போ வந்து நீங்க வந்து வெளிய நிக்கிறீங்க. அப்போ வந்து "ஒயான்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, பார்த்துட்டு யாரான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மேனேஜர் தான் வர்றாரு. வந்துட்டு உட "என்னாச்சு சார்? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மேனேஜர பார்த்து கேட்குறீங்க. அப்போ வந்து ம் பக்கத்துல வந்துட்டு, "அதுவா? அது சீரியஸாலாம் இல்ல. ஆனா நான் நான் ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணீங்க, உங்களோட ஐஸ வந்து ஒரு மாரி ஐப்ரோவ ரைஸ் பண்ணிட்டு, எதுவும் இம்பார்ட்டனா சம்திங் இம்பார்ட்டன்ட் எதுவும் சொல்ல போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்குறீங்க. அதுக்கு அவரு, "ஆ இல்ல. அது அப்படி இல்ல. அது அதாவது ப்ரொஃபஷனலா எதுவும் இல்ல. உனக்கு தெரியும்ல அது என்னன்னா" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குழம்புறாரு. அவரோட பேக் ஆஃப் நெக் இருக்கும்ல, அந்த மாரி அத வந்து ஸ்க்ரெட்ச் பண்றாரு. நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மனுஷன் எதையாச்சும் சொல்லுவான், என்ன சொல்லாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்றீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து ஆக்சுவலி அ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்தன்னா, அ நீ என் கூட நைட்டு டேட்டுக்கு வரியா? அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னா அவரு உங்கள டேட்டிங் எதுக்கு கூப்பிடுவோம்? லவ் பண்றவங்கள தானே கூப்பிடுவாங்க. ஸோ அவர் வந்து இன்டைரக்ட்டா உங்கள வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாரி உங்க ஐஸ பிளிங்க் பண்ணிட்டு ஒரு மாரி ஆக்வர்டா ஸ்மைல் பண்றீங்க. என்ன பண்றது அந்த மாரி தெரியாம, ஒரு மாரி ஆக்வர்டா ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்தா வந்து அங்கிட்டிருந்து, "அ எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கு மிஸ் வயன். வாங்க நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள வந்து கூப்பிடுறாங்க. வந்து எங்கிட்டுருந்து வந்தான்னு தெரியல. ஜிமின் வந்து கோஸ்ட் மாரி வந்துட்டாரு. உடனே நீங்க என்ன பண்றீங்க, சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு உங்கள பார்த்துட்டு, உங்களையும் பார்த்துட்டு என்ன பண்றாரு, மேனேஜர பார்த்துட்டு, மேனேஜர் அப்படியே அவருக்கு வந்து ஒரு மாரி கடுப்பாகுது. அவரோட இத வந்து அப்படியே கைய வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மாரி நிக்கிறாரு மேனேஜர். அப்போ வந்து ஜிமின் என்ன பண்றாரு, பக்கத்துல போயிட்டு, "ஹம், உங்களுக்கு உங்களுக்கு உனக்கு ஒண்ணு கிடைக்காதது நீ கனவு கண்டுட்டு இருக்காத சரியா?" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு மாரி மொறச்சுட்டு என்ன பண்றாரு, உங்க பக்கம் வந்து உங்கள என்ன பண்றாரு, கைய புடிச்சு விறுவிறுன்னு கூட்டிட்டு போறாரு. அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, "என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கான் அவன் மனசுல?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த மேனேஜருக்கு வந்து கடுப்பாகுது. ஆனா என்ன பண்ண முடியும், பாஸ் ஆச்சே. அப்போ வந்து என்ன பண்றீங்க, நீங்க வெளிய வந்தோனே உங்க கைய வந்து உதறி விட்டுட்டு, அவர பார்த்து திரும்பி, "என்ன என்ன இது பிஹேவியர்? உங்களுக்கு தெரியாதா உங்களோட லிமிட் என்னன்னு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஜிமின பார்த்து கேட்குறீங்க. அவர் என்ன பண்றாரு, அப்படியே உங்க பக்கத்துல அப்படியே க்ளோஸா வராரு. வரவுமே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ வந்து ம். என்கிட்ட சாரி வேர் பண்றதுக்கு என்கிட்ட நீ ஹெல்ப் கேட்பியா? பின் பண்றதுக்கு ஹெல்ப் கேட்பியா? ஆனா, இப்போ வந்து உன்னோட ஹேண்ட ஹோல்ட் பண்ணதுக்கு நான் லிமிட்ட கிராஸ் பண்றேனா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்க சொல்லுங்க, அது அது வேற, இது வேற. சரி இப்ப எதுக்கு நீ என் பக்கத்துல வந்துட்டுருக்கீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் நான் வர்றதுனால உனக்கு எதுவும் ஃபீல் ஆகுதா? நான் உன் பக்கத்துல க்ளோஸா வரனால எதுவும் ஃபீல் ஆகுதா?" அப்படின்னு. அப்போ வந்து இந்த மாரி டக்குனு அவரோட பெர்சனாலிட்டி இந்த மாரிலாம் அவர் பேசவே மாட்டாரு எப்பவுமே. அப்போ வந்து ஆ நான்லாம் எனக்கெல்லாம் எதுவும் ஃபீல் ஆகல. உங்களுக்கு தான் மேபி ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணி கேட்குறீங்க. அதோட அவர் சொல்றாரு, நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த மாரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ நீ என்ன பண்ண போற? உனக்கு ஆகுதா இல்லையா? இல்ல என்ட்ட பொய் சொல்ல போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு மாரி சர்ப்ரைஸா பார்க்குறீங்க. ஏன்னா, இப்ப அவரும் உங்க மேல ஃபீலிங் இருக்கிறத வந்து சொல்றார்ல. அப்போ வந்து ஏன்னா நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன்? சரி நான் இப்ப வீட்டுக்கு போறேன் நான் பாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, நீங்க போக போறீங்க. பார்த்தா திரும்ப என்ன பண்றாரு, உங்க ஹேண்ட வந்து புடிச்சு இழுத்துறாரு. அப்போ வந்து அவரோட ஹேண்ட் வந்து உங்களோட பேங்கிள்ஸ் மேல தான் பிளேஸ் ஆகுது. ஸோ அந்த மாரி இழுத்தோனே, "வா நான் உன்னைய ட்ராப் பண்றேன்" அப்படின்னு. "இல்ல, இல்ல நான் டாக்ஸி புடிச்சு போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் டச்சே உங்களுக்கு ஒரு மாரி பட்டர்ஃப்ளை குடுக்குது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அப்போ அவர் சொல்றாரு, "இந்த மாரி இந்த ட்ரெஸ்ஸ வேர் பண்ணிட்டு இன்னைக்கு நீ போனீன்னா, நான் நான் யாரையுமே நான் நம்பவே மாட்டேன். இந்த மாரி போனேன்னா, அப்புறம் எல்லாரும் உன் பின்னாடி தான் வருவாங்க. ஒழுங்கு மரியாதையா நீ என் கூட வந்துரு." அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நீங்க என்ன சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரோட காரோட டோர ஓப்பன் பண்றாரு. நீங்களும் என்ன பண்றீங்க, உள்ள போறீங்க. ஆஃப்டர் ஆல் உங்களுக்கு எப்படி உங்களால அவர விட்டுட்டு போக முடியும்? ஏன்னா, அவர் மேல தான் உங்களுக்கு ஃபீலிங்ஸே இருக்கு. ஆனா, அது வந்து ஒரு அந்த பிளேயிங் ஹார்ட் டூ கெட் இருக்குமா? என்னதான் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அத அவரா ஓப்பன் அப் பண்ற வர நம்ம பிடிக்காத மாரி நடிக்கிறது. அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்க அதுதான். அப்ப என்ன பார்த்தா, அந்த சீட் பெல்ட்ட போட்டுட்டு, போலாமா?" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் என்ஜின ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ வந்து நீங்க வந்து சொல்றீங்க, ம் இதுக்கு மேல அந்த ஆஃபீஸ்ல வந்து லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட்லாம் இருக்கும். பாருங்க இப்ப எல்லாரும் நம்மள பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் கேட்குறாரு, "ஏன் என்ன பேச போறாங்க?" அப்படின்னு. அவட "நெனச்சிட்டு இருக்கீங்களா? யாருமே நீங்க இப்படி என்னைய இழுத்துட்டு வந்தத யாருமே பார்க்கலன்னு. எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இப்ப அவங்க நம்மள என்ன நெனச்சிருப்பாங்க தெரியுமா? நமக்குள்ள ஏதோ சம்திங் ஓடுது. அந்த மாரி தான் நெனச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, "நெனச்சா நெனச்சிட்டு போட்டும். நான் யாரையும் பார்த்து நான் பயப்பட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட
அப்போ வந்து அ ஆனா நான் கேட்பேன். "நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க. பார்த்தா அவர் என்ன பண்றாரு அப்படியே இது பண்ணிட்டு, இது இது அது ஒண்ணும் எல்லாத்துக்குமே வந்து ரீசன் இருக்கணுங்கிறது ஒண்ணும் நெசசரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க சொல்றீங்க, "இல்ல நம்ம பண்ற ஒவ்வொரு திங்ஸுக்குமே ஒரு ரீசன் இருக்கும். அப்புறம் உங்களுக்கும் இருக்குன்னு தெரியும். ஒழுங்கா அது என்னன்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவர பார்த்து கேட்குறீங்க. பார்த்தா அவர் என்ன பண்றாரு, "ம் ஃபைன். இருக்க தான் செய்யுது." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, "இப்போ உனக்கு சந்தோஷமா?" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்றீங்க, "நீ என்ன ரீசன்னே சொல்லலையே! அதுக்கு முன்னாடி எப்படி நான் சந்தோஷமா இல்லையா நீ முடிவெடுப்ப? ஃபர்ஸ்ட்டு என்ன ரீசன் சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து, "நீ இது வேணும்னு தானே பண்ற." அப்படின்னு. நீங்க என்ன பண்ணீங்க, சிரிச்சுட்டு மண்டைய வந்து இப்படி ஷேக் பண்றீங்க. "அப்பல்லாம் இல்ல. நீ கொஞ்ச நேரம் விட்டுருந்தீன்னா, நான் வந்து மேனேஜர் கூட நான் டேட்டிங்காச்சும் போயிருப்பேன்ல. ஆனா நீ வந்து பாரு எல்லாத்தையுமே கெடுத்துட்ட." அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, டக்குனு அப்படியே இதாயிட்டு அந்த கார வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு என்ன பண்றாரு, உங்கள திரும்பி பார்த்துட்டு, "நிஜமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொன்ன? திரும்ப சொல்லு" அப்படின்னு. "அதான் சொல்றேன். நீங்க தான் என்னோட டேட்ட வந்து ரூயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்றீங்க. அப்போ வந்து, அப்போ உனக்கு வந்து அவர் கூட டேட்டிங் போறதுல உனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பாருங்க அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காங்க. அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவருக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு." அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வேணும்னே சொல்றீங்க, அவர இது பண்றதுக்கே. அப்போ அவர் சொல்றாரு, அப்போ என்னோட ஃபீலிங்ஸ் வந்து உனக்கு மேட்டர் கிடையாதுல்ல. ஏன்னா நான் உனக்கு வந்து உன்கிட்ட அத நான் ஒரு நாள் எக்ஸ்பிரஸ் பண்ணல. உன்ன நானும் டேட் பண்ணல. அதுக்குன்னு எனக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இல்லன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாரி இன்டைரக்ட்டா கேட்குறாரு. டைரக்ட் தான். ஸோ அதையும் தெளிவா சொல்லாம, அப்ப நீங்க உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அதோட ஆமா. அ அ அது மாரி எனக்கு தெரியும். நீ எதுக்காக இந்த சாரி இன்னைக்கு வந்து நீ வேர் பண்ணிட்டு வந்தேன்னு தெரியும். அப்புறம் உன்னோட பிளான் இன்னைக்கு சக்சஸ் ஆயிருச்சுன்னு எனக்கு தெரியும். அதான் இப்ப அட்மிட் பண்ணிட்டேன்ல. எனக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. அப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கோவமா, அந்நாயங்கா அந்த மாரி சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? சிரிச்சுட்டு உங்களுக்கு இதுக்காக தானே நீங்களும் ஆசைப்பட்டீங்க. அப்ப என்ன பண்றாரு, நீங்க என்ன பண்ணீங்க, அவர பார்த்துட்டு ஒரு ஹெவி பிரீத் எடுத்துட்டு, "அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? வா நம்ம டேட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீங்க வந்து அந்த மாரி விளையாட்டா கூப்பிடுறீங்க. உடனே சொல்றாரு, ம். எனக்கு இந்த சாரி ரொம்ப புடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த அன்னைக்கு அந்த சாரி வேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மேனா நான் மட்டும் தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க, சிரிச்சுட்டு இதுக்காக தானடா இந்த சாரிய போட்டு வந்தோம் அப்படின்னு நெனச்சுட்டு என்ன பண்றீங்க, அப்படியே அந்த கார்ல வந்து நீங்க போறீங்க. இதோட இந்த ஒன் ஷாட்ட முடிச்சுக்கலாம். இது ரொம்ப ஷார்ட் டைம்ல இருக்கனால இது ரொம்ப குட்டி ஒன் ஷாட்டா இருக்கு. என்னைய மன்னிச்சுருங்களா. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லதா தர்றேன். அதனால ஓகேவா? பாய். லவ் யூ. டாடா. கமெண்ட் சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. போனஸ் பார்ட் கேட்காதீங்க. இதுக்கு எனக்கு போனஸ் பார்ட் போட தெரியல. மேபி வேணா இதே தீம்ல வேணா இதே டைட்டில் இந்த மாரி சாரி ரிலேட்டடா வேணா வேற எஃப்எஃப் வேணா கொண்டு வரேன். ஓகேவா? பாய்.